நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய் வியூலா. ஒரு சில நேரம் யாரோ ஒருத்தர் நம்ம கிட்ட பொய் சொல்லிட்டாங்க, ஏமாத்திட்டாங்க அப்படின்னா நம்ம உடனே ரியாக்ட் பண்ணுவோம் இல்லையா? அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் கையில வச்சுட்டு, பாரு நீ இந்த மாதிரி பொய் சொல்லியிருக்க, நீ சொன்ன பொய் இதுதான் சொல்லிட்டு அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் காமிச்சு நம்ம ஆர்கியூ பண்ணி சண்டை போடுவோம். அதோட முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னா, சே தெரியாம ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைச்சோம், எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க, இப்ப அதை ஒத்துக்கிட்டோம்னா அது நல்லா இருக்காது. அதனால எப்படியாவது நம்ம இதுல இருந்து நான் அப்படி இல்லைன்னு காமிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதேதோ காரணம் சொல்லி கடைசியில நம்மளையே குற்றவாளியா நிக்க வச்சுட்டு அவங்க பண்ணது கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரியோ இல்ல பரவாயில்ல சாமி விடு தப்பு தான் நான் பண்ணதான் தப்புங்கிற மாதிரியோ ஒத்துக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். இது ரெகுலரா நடக்கிறது. ஒரே ஒரு டைம் ஒருத்தர் உங்ககிட்ட போய் சொல்றாங்க இல்ல உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சா அமைதியா இருந்து அவங்களை அப்படியே அப்சர்வ் பண்ணி பாருங்க. அவங்க என்ன பண்றாங்க, இன்னும் என்னென்ன போய் சொல்றாங்க, இன்னும் என்னென்னலாம் அவங்க ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள நீங்க உற்று நோக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நாளடைவுல உங்களுக்கு அவங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுடைய அந்த சமாளிக்கக்கூடிய தன்மையும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அவங்க எப்படி அப்படிங்கறத புரிஞ்சுக்க வைக்கும். இதுல ரெண்டு பெனிஃபிட் இருக்குங்க. ஒண்ணு, சண்டை போட்டு நீங்க அவங்கள விட்டு வெளியில வந்து ஒரு உறவுல பிளவு ஏற்பட்டு அதனால வருத்தப்படணுங்கிறது இங்க இருக்கவே இருக்காது. சைலண்டா இருந்து அப்சர்வ் பண்றதன் மூலமா அவங்கள பத்தின எல்லா விஷயங்களும் தெரியும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்க மனநில அவங்கள வெறுக்க ஆரம்பிச்சிடும் அல்லது அவங்கள நம்புறத அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இது நம்மளுடைய சொந்த பந்தங்கள், நண்பர்கள், நம்மள ஏமாத்துறவங்க, நம்மள பயன்படுத்திக்கிறவங்க எல்லார்கிட்டையும் யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும். நன்றி.